தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்குறோன்னா, ஃபோனில் எப்படி வில்லங்க எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நம்ம போது வீடியோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துங்க. மொபைல்லேருந்து குரோம் ஓப்பன் பண்ணி வைக்கிங்க. குரோம் ஓப்பன் பண்ணிங்க. குரோமில் போய்ட்டு டிஎன்ஆர்இஜி அடிச்சிங்கன்னா டிஎன்ஆர்இஜி ரெஜினேட்டர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னே இதை ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து அதோட வெப்சைட் வந்து பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. கீழே ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்கன்னா வில்லங்க சான்று இணைய வழி விண்ணப்பித்தல், வில்லங்க சான்றிதழ் தேடுதல் பார்வையிடுதல் அப்படி இருக்குங்களா. இதில் வந்து வில்லங்க சான்றிதழ் தேடுதல் பார்வையிடுதல் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பேஜுக்கு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்பாக வில்லங்க எடுக்கலாம் கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் டைப் பார்த்திங்கன்னா புலன் எண் வாரியாக, 2வது ஆவண வாரியாக, 3வது மனை அடுக்குமாடி குடியிருப்பாக, 4வது வார்டு பிளாக் வாரியாக. இப்போது நம்ம வந்து புலன் எண் வாரியாக அப்படின்னு அதை பார்க்க போகிறோம். அதில் மண்டலம் பார்த்திங்கன்னா என்ன மண்டலமோ அவங்க கொடுக்கணும். இப்போது மண்டலம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊருக்கு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ராமநாதபுரம், கடலூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சென்னை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, வேலூர் எத்தனை இருக்குது. நான் வந்து திருச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். திருச்சி செலக்ட் பண்ணுறேன். மாவட்டம் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து என்னென்ன மாவட்டம் கண்ட்ரோல், அரியலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் வருது. நான் அரியலூர் பண்ணிக்கிறேன். அடுத்தது சார்பதி. இந்த அரியலூர் சார்பதி மாவட்ட பார்த்திங்கன்னா எந்தெந்த ரிஜிஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும். சரிங்களா. மேலே பாருங்கள் ஒரு லிஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு அரியலூர் சார்பதிலும் 2 வந்து மூடிவச்சு, 3 ஆண்டிமலம், 4 வந்து இருப்புக்குச்சி, 5 உடையார்பாளையம், 6 உப்பிலக்குறிச்சி, கீழப்பழுவூர், செந்துறை, டீப்பழுவூர், துறையூர், புள்ளம்பாடி, பீஞ்சுருட்டி, லால்குடி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் இத்தனை போது வந்து இதில் இருக்குது. நான் வந்து இப்போ உடையார்பாளையத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் எனக்கு இந்த டவுட்டு கேட்டிருக்காங்க. வில்லங்க வர மாட்டேங்குது ஏதோ காட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வில்லங்க எடுக்கிறதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தெளிவாக புரியும். நீங்கள் எந்த நிலத்துக்கும் வில்லங்க எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. அப்போ வந்து அந்த அடுத்து வந்தீங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடைசியாக வந்து 1975 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம 1975 மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. வருஷத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. 75 கொடுத்துங்க. இங்கே இந்த இருக்கிற மாதம் இருக்கிற அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஜனவரின்னு கொடுத்துங்க. ஓகேங்களா. ஜனவரி தேதியை 1 கிளிக் பண்ணிங்க. அது வந்து ஆரம்பத்தில். ஓகேங்களா. முடிவு தேதி பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி 2ஆம் தேதி எடுக்கிறோன்னு வச்சுங்க, 1ஆம் தேதியிலேருந்து கொடுக்கும். இப்போ இன்றைக்கி 2ஆம் தேதி வில்லங்க எடுக்கணும்னா 1ஆம் தேதி கொடுக்கணும். 3ஆம் தேதி வில்லங்க எடுக்கணும்னா 2ஆம் தேதி கொடுக்கும். வில்லங்கிறது ஒரு நாள் முன்னாடியே கொடுத்தா அப்டேட்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. நான் 1ஆம் தேதி கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த கிராமம் ரெவன்யூ வில்லேஜ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படி இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எத்தனை ரெவன்யூ வில்லேஜுக்கு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ இருக்குதுங்க பார்த்துங்க. இது வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், கூவாகம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இந்த கூவாகம் ரெவன்யூ வில்லேஜை கொடுத்துக்கிட்டேன். கூவாகம் ரெவன்யூ வில்லேஜில் சர்வே நம்பர் போகிறோம். சர்வே நம்பர் எந்த சர்வே நம்பர்னால் 25/1 கொடுத்துட்டு இந்த கீழே சேர்க்கைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்த சர்வே நம்பர் கீழே வந்துடும். கீழே வந்துருக்கா கரெக்டானு பார்த்துங்க. அடுத்தது இல்லை அது அந்த பத்தத்துக்கு இன்னும் ஒரு சர்வே நம்பர் இருக்குது. நீங்கள் எடுக்கிற பத்தத்துக்கு இன்னொரு சர்வே நம்பர் இருக்குன்னா அதையும் போய் கொடுக்கலாம். 25 பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இருக்குது 1B அப்படின்னு கொடுத்து சேர்க்கைன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா. இப்போது இந்த கீழே வந்து கேப்சல் போட்டிங்கன்னா F4 போட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேடுதலும் கொடுக்கணும். நீட்டுக்கன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி ஃபுல்லாக அழிஞ்சு ஃபஸ்ட்டு வந்துடும். தேடுதலும் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். பார்த்தீங்க. இப்போது இதில் என்ன இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போது இது என்ன பார்த்தீங்கன்னா கூவாகம் கிராமத்தில் தரவு கிடைக்கும் காலம் உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குங்களா. அந்த கூவாகம் ரெவன்யூ கிராமம் வந்து உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 4/2/2021 முன்னாடி தான் அங்கே இந்த கூவாகம் கிராமம் வந்து செயல்பட்டுது. அதாவது 4 பிப்ரவரி 2021 முன்னாடி தான் வந்து அந்த கூவாகம் கிராமம் வந்து உடையார்பாளையத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸு புதுசாக வேறு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா. அப்போது வந்து
இந்த ரீச் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அதே இது தான் இந்த ரீச் ஆஃபீஸுக்கு 4/2/2021 முன்னாடி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு ரீச் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணணும். அது எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் அடுத்து பார்க்கலாம். இப்போ போயிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துருங்க. வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதே போல் போய்ட்டு திருச்சி, அரியலூர், சார்பதி அலுவலகம் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த சரிபாக நீங்கள் விசாரிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்கு குவாகங்கிற கிராமம் வந்து எந்த ரீச் ஆஃபீஸுக்கு மாறிச்சு அப்படிங்கிறத விசாரிச்சிங்க. அந்த ரீச் ஆஃபீஸ் போய் கொடுத்துட்டு இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இப்போது ஆரம்ப தேதி எப்படி போகணும்னா இப்போ 4/2/2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடையார்பாளையத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் 5/2 இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். 5 வருஷம் 2021 ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. போய்ட்டு 2021 கிளிக் பண்ணிங்க. 2021 2வது மாதத்துலேருந்து தான் மாறுது. ஓகேங்களா? இப்போ 2வது மாதத்துலேருந்து மாறுதுன்னா பிப்ரவரி. ஓகேங்களா? இப்போது அவங்க வந்து இப்போது ஒரு 4 நம்ம வந்து நம்ம 5ஆம் தேதி கொடுத்துக்கலாம், இல்லை 8ஆம் தேதி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போது அப்டேட் வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ எனக்கு புரியுதுங்களா? இப்போது உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்த குவாகம் கிராமம் வந்து உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து 4/2/2021 முன்னாடி அங்கே பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்டது ஆண்டிமலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அது கரெக்டான காட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து கிராம வில்லேஜ் வந்துங்களா, இதில் பாருங்கள் ஆண்டிமலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் குவாகம் குவாகம் வந்துச்சு பாருங்கள். இப்போது உடையார்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் குவாகம் இருக்குது, ஆண்டிமலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் குவாகம் இருக்குது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். சார் எங்கள் ஊர் வந்து இப்போ சார்பு பதிவாளர் அலுவலகம் வந்து 2 ஊரில் காட்டுது சார், நம்ம எந்த ஊரில் சார் நம்ம வில்லங்க எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது குவாகம் போட்டோமா, இப்போ அதே சர்வே நம்பர் தான் போட போகிறோம். வாங்க 25/1 போட்டோம், சேர்க்கை கொத்துவோம். நீங்கள் அடுத்து இன்னொன்று போட்டுக்கலாம், அந்த போட்டிங்க பீம் போட்டுக்கலாம். ஒன்றே போதும். இப்போ கேப்சல் வந்து போட்டு என்ட்ரு பண்ணிங்க. கேப்சல் என்ட்ரு பண்ணிட்டு தேர்தல்னு கொடுங்க. வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை பாருங்கள். இதை வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு திருத்த இயலாத ஆவணங்கள் வடிமுயற்சியாக உருவாக்கப்பட்டது. இந்த ரெட் கலர் மாதிரி இருக்குங்களே, அந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வில்லங்கம் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி வந்துடும். இது வந்து நீங்கள் பிடிஎஃப் அது வந்து அந்த பாண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னவோ அது வந்துடும், டவுன்லோட் வந்துடும். பார்த்தீங்களா வில்லங்கம் வச்சிங்களா? பார்த்துங்க. இது வந்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு எஸ்ஆர்ஓ மேலே வந்துடும். எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் மேலே இருக்குங்களா, அடுத்து எந்த கிராமம் வச்சிங்களா? இப்போ எந்த தேதி இருக்கும்? 2 பிப்ரவரி இந்த தேதி எடுத்துருக்கோம். என் தேர்தல் காலம் வந்து 8/2/2021 1 பிப்ரவரி 2025 வரைக்கும் இதுக்கான இது வந்திருக்கும். யார் பேரில் இருக்குது? தமிழரசர் அவருக்கு மதியம் தமிழரசு இது பண்ணியிருக்காரு 2021. அதுக்கான என்ட்ரி 25 பார்த்துங்க. எத்தனை என்ட்ரி அதுக்கப்புறம் வந்திருக்கும் அந்த சர்வே நம்பருக்கு எல்லாமே வந்துடும். இது தான் வில்லங்க வந்து மொபைல் எடுக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி அந்த 2021 முன்னாடி உள்ள அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே போல் போய்ட்டு நீங்கள் வந்து திருச்சி கொடுத்துட்டு அரியலூர் கொடுத்துட்டு அதே சார்பதி வந்து அதுக்கு முன்னாடி இப்போ 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம் இருந்திருக்கு குவாகம் கிராமம். அது கொடுத்து இப்போ வந்து இதில் வந்து 1925 கொடுத்துக்கணும். இப்போது 1975 ஜனவரி 1 கொடுத்துட்டிங்களா? இப்போ முடிவு காலம் எப்போனா அந்த 5/2/2021 முன்னாடி தான் முடிவு காலம் போகணும். அப்போ வந்து இது எங்கே இருக்கும்? இப்போது 2021 இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் அதுக்கு முன்னாடி இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா? ஒரு நாள் முன்ன பண்ண போட்டுங்க, அப்போ கரெக்டாக வரும். இது வந்து இது குவாகம் வர மாதிரி குவாகம் அதே சர்வே நம்பரு 25/1 போட்டிங்கன்னா சேர்த்துங்க, கீழே வந்துடும். இப்போ கேப்சல் போட்டு தேடுதுன்னு கொடுத்திங்கன்னா வந்துடும். கேப்சல் தப்பாக இருக்குது,
K3 தேர்தல்னு கொடுத்தீங்கன்னா வச்சுங்க வந்துடும். இப்போ வந்துச்சு பாருங்கள். பார்த்தீங்களா இந்த ஃபுல் டீட்டெயில் வந்துச்சு பாருங்கள். இப்போது இதில் SRO உடையார்பாளையம் வந்துங்க. அதில் பார்த்துக்கும் போது ஆண்டிமலை வந்துச்சிங்களா. இப்போ இதில் வந்து உடையார்பாளையம் வருது பார்த்தீங்களா. உடையார்பாளையம் அதே கோவங்கரம் வந்தது. தேர்தலுக்காக வந்து 2021 வரைக்கும் வந்துடுது பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து என்னைக்கு டேட் எடுக்கிறோமோ அந்த டேட் வரும். அது சர்வே நம்பர் எத்தனை சர்வே நம்பர் கொடுக்குமோ அத்தனை சர்வே நம்பர் இதில் வந்துடும். ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அதில் டிரான்சாக்ஷன் என்ன பார்க்கணும். இந்த ஓரம் இருக்குங்களா. இந்த ஓரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஆவணைகள் அந்த வருஷம். அடுத்தது பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்பட்ட நாள். அடுத்தது இது என்ன விற்பனை ஆவணமா இல்லை அடமானமா குத்தகையா இல்லை வந்து மார்க்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி. உயில் வராது. உயில் மட்டும் வராதுங்க. இதில் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்கன்னா செட்டில்மெண்ட் வரும். அந்த மாதிரி இது வந்து எழுதி கொடுத்தவர்கள் எழுதி வாங்கணும். யார் கொடுத்தாங்க. இது வந்து நம்பர் ஆஃப் பேஜ் எத்தனை பேஜ் இருக்குது தொகுதி பக்கம் அங்கே வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இதோடைய இது வந்து நான் வந்து இப்போது என்ன சொல்லிட்டுருக்கேன்னா இப்போ நான் ஒரு இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதே போல் தான் எல்லாத்துக்கும் வரும். புலன் வாரியாக தேர்தல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஆவண வாரியாக தேர்தல் மன அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக இல்லை பிளாட் வாரியாக தேர்தல் அப்படி இது எல்லாமே இப்படி தான் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு இதுக்கான வீடியோவும் போடுறேன். நீங்கள் வந்து எனக்கு வீடியோ ஏதாவது ரொம்ப நான் தூரம் போச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைம் போகிறது அப்படிங்கிறத கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.